வணக்க மக்களே, நீங்கள் பார்க்கிறது மொக்க கமெண்ட்னா உங்கள் ஹோஸ்ட் எல்லாமே அவஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ படம் பார்த்து எல்லாருக்கிட்டே ஒரு சின்ன கேள்வி இருந்திருக்கும். அதாவது நம்ம தேனோஸ் வந்து இந்த மாதிரி 6 இன்ஃபினிட்டிஸையும் ஒரே நல்லா கலெக்ட் பண்ணி ஸ்னாப் போட்டு 10 யூனிவர்ஸ் வந்து அழிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அது எதுக்கு வந்து நம்ம இன்ஃபினிட்டி வார் அந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். ஃபேஸ் 1, அதாவது நம்ம அவஞ்சர்ஸ் 1 போய் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி அமைச்சு டெசராக்ட் எடுக்க சொல்கிறதுக்கு பதிலாக அவரே வந்து இறங்கி இந்த மாதிரி டெசராக்ட் மட்டும் இல்லாமல் 6 ஸ்டோன்ஸையும் எடுத்து ஸ்னாப்பை போட்டிருக்கலாமே. எதுக்கு அவர் இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் தான் நான் சொல்ல போகிறேன். சிம்பிளாக ஒரே எழுத்தில் சொல்லணும்னா ஓடின் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஓடின் அவர் இருக்காரு, அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓடின் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்ஸுக்கெல்லாமே காட்ஸ்ன்னு சொல்ல முடியும். ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான காடு. அவர்கிட்ட இருக்க அந்த ஓடின் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி கானில் செய்கிற வேலையை அந்த ஓடின் ஃபோர்ஸை வந்து பண்ணிவிடும். அந்தளவுக்கு ரொம்பவே ஓவர் பவர்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த ஓவர் பவர்டு கேரக்டர்ஸில் கண்டிப்பாக நம்ம ஓடின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நம்ம ஓடினோட வேலை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்ட்ராஸில் வந்து பாதுகாக்கிறது. ஸோ இக்ட்ராஸில் அப்படி என்னடான்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டுட்டே இல்லைனா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ரெல்ம்ஸும் இல்லைனா எல்லா ரியாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நார்ஸ் மித்தாலஜியில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தோர் டார்க் வேர்ல்டு அந்த படத்தை போய் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த இக்ட்ராஸில் வந்து பாதுகாக்கணும். இதை வந்து கொலாப்ஸ் ஆகாமல் பாதுகாக்கிற வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின் வந்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான வாட்ச்மேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது எப்படி கொலாப்ஸ் ஆகும், ஒரு ரெல்ம் இன்னொரு ரெல்ம்னால போர் தொடுக்குதோ அப்படி இல்லைனா ஒரு ரெல்ம் அழியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ட்ரீ வந்து அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரியாலிட்டி யாராவது பிரேக் பண்ணால் இந்த ட்ரீ வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ மொத்த ரைனல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடின் வந்து பாதுகாத்து வச்சுட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த பக்கம் நம்ம தேனோஸ் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி யூனிவர்ஸில் பாதி பேர் உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி பாதி பேர் அழிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு. அந்த பிளானை நிறைவேற்றினா கண்டிப்பாக இந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா தாங்காது, பாதி ட்ரீ தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நம்ம ஓடின் பிடிக்காது. ஸோ ஓடின் வந்து கண்டிப்பாக இறங்கி அடிச்சிருப்பார். ஸோ ஓடின் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். ஆல்சோ அவருக்கு நாலேஜும் அதிகம். ஸோ நம்ம தேனோஸுக்கு இப்போ தான் வந்து ஸ்டோன்ஸை பற்றி தெரியும். அதுவும் லேட்டஸ்ட்டாக தான் தெரியும். நீங்கள் தேனோஸ் டைட்டன் கன்சியூம் அந்த புக்கை படிச்சிங்கன்னா கிளியராக புரியும் நினைக்கிறேன். படிக்காதவங்க அந்த புக்கை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ மேலே ஐகார்டில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தேனோஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடின் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஆல்ரெடி 3 ஸ்டோன் இருந்திருக்கு. டெசராக்ட் வந்து நம்ம ஓடின் டெஷர் வார்டில் தான் இருக்குது. ஈத்தர் அதே நம்ம ஓடின் தான் வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு. அவ்வளோ ஏன் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவருக்கு முன்னாடி நம்ம அகமோட்டோ கிட்ட கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம்ஸ் ஒன்று கொடுத்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின் அப்படிங்கிற ஒரு தியரி போயிட்டு இருக்கு. பட் இது உண்மையாக இருந்தால் மொத்தம் 3 ஸ்டோன் ஆல்ரெடி நம்ம ஓடினோட கையிலே வந்து இருந்திருக்கு. நம்ம ஓடினும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மொத்தம் 9 ரெல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கான்கர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியல, நம்ம ஓடின் வந்து மனசு மாதிரி இந்த மாதிரி ஹெல்லை அடைச்சி வச்சுட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைதி நிலவனம் அப்படிங்கிற ஒரு நல்ல கிங்காக வந்து மாறி இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு கிளியராக தெரியல. ஆல்சோ இந்த எல்லா ஸ்டோனையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தன்னோட ட்ரெஷர் வாட்லேயே ஒரு இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை வந்து வச்சிருக்காரு. இந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட் ஐடியா வந்து நம்ம தேனோஸ்க்கு வந்திருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. பட் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஓடினுக்கு வந்திருக்கு. நீங்கள் தேனோஸ் வந்து பேடுன்னு நினைக்கலாம். பட் நம்ம ஓடின் தேனோஸோட டேடு. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் அவர் வந்து யோசிச்சு பண்ணியிருக்காரு. பட் என்ன நடந்துச்சு தெரியல, அவர் வந்து மனசு மாறி இருக்காரு. ஸோ நம்ம தேனோஸ் இந்த மாதிரி இறங்கும்போது கண்டிப்பாக ஓடின் வந்து இறங்கி அடிச்சிருப்பாரு. அவரோட அடியை கண்டிப்பாக நம்ம தேனோஸால் தாங்கியிருக்க முடியாது. இது நம்ம தேனோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தோர் டார்க் வேர்ல்டு அப்போ நம்ம லோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓடினோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவர் வந்து ஓல்டேஜ் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல வந்து சேர்த்து விட்டுருப்பாரு. அஃப்கோர்ஸ் நம்ம லோக்கியோட மேஜிக்கை பிரேக் பண்ணி நம்ம ஓடி வந்து பார்த்திங்கன்னா நார்வேல வந்து செட்டில் இருப்பார். ஸ்டில் அவர் வந்து உயிரோடு தான் இருக்காரு. தோர் ராக்னராக் நடக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின் எனக்கு எண்டு வந்துருச்சு, நான் வந்து இங்கேருந்து கிளம்பி வால்ஹாலா போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுவார். ஸோ வால்ஹாலானா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சொர்க்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அங்கே போனாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து மேலே ஒரு கண் வச்சிருக்க முடியும். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை வந்து இப்படியும் வந்து பாதுகாக்க முடியாது. சும்மா என்ன நடக்குதுன்னு சொல்லி வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஓடின் அஸ்கார்டோட கிங்காக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த 9 ரெல்ஸும் அமைதியாக தான் இருந்திருக்கு. எப்போ நம்ம லோக்கி வந்து கிங்காக மாறினாரோ மொத்த 9 ரெல்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர்க்களம் பிரளயம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். இதை நம்ம தோரே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. தோர் ஏஜ் ஆஃப் ஃபால்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், அதை பற்றி நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி அங்கே வந்து கிளம்புவார். ஏஜ் ஆஃப் ஃபால்ட்ரான் நடந்து 2 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தோர் ராக்னராக் நடக்கும். ஆல்மோஸ்ட் 2 வருஷங்களாக இருக்க எல்லா 9 ரெல்ஸும் வந்து அவர் வந்து போயிருக்காரு. போகிற வழியில் ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர் முன்ன நிலத்துலேயும் இருக்க அமைதி நிலவரத்துலேயே கிடையாது. ஸோ அது என்ன ஒரு காரணம் தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம சட்டரை போட்டு தள்ளி அவரோட ஸ்கல் எடுத்து நம்ம ஓடின்கிற கொடுக்கறதான் வருவார். அந்த இடத்துல நம்ம ஓடின் வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்து கண்டுக்காமல் ஜாலியாக ட்ராமா பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அது பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம தோருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் 9 ரெல்ஸும் இந்த வந்து அமைதியாக இல்லை, பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம ஓடின் கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல தான் மேபி அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம்.
நம்ம லோக்கிக்கு இந்த உலகத்தை பாதுகாக்கணுங்கிற ஐடியாலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கிங்காக இருக்கணும், தான் சொல்கிறது எல்லாருமே செய்யணும் அப்படி ஒரு தாட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கிளியராக அதை வந்து பார்த்துருக்கலாம். தனக்குனே ஒரு சிலையை கட்டியிருப்பார். ஆல்சோ அந்த ட்ராமாலாம் வந்து பார்த்துட்ருப்பாரு. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் நம்ம ஓடினும் பார்த்திங்கன்னா இறந்து போகிறாரு. ஸோ அந்த டைமில் தான் கரெக்டாக நம்ம ஹெலாம் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. ஸோ ஓடின் வந்து கிளம்பணும், அதுக்காகவே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே தான் நம்ம தேனோஸும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தேனோஸ் வந்து இந்த மாதிரி அஸ்கார்ட் அழிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்காரு. ஏன்னா அஸ்கார்ட் இருந்தால் கண்டிப்பாக அஸ்கார்டில் இருக்க அந்த ஆர்மி மெம்பர்ஸ்லாம் அவர் எடுத்து போராடுவாங்க. ஸோ தேனோஸால் சமாளிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் எதுக்கு அந்த போராட்டம்லாம், அஸ்கார்டே அழிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி மேபி வெயிட் பண்ணியிருக்கலாம். பட் கண்டிப்பாக நம்ம ஓடின் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடாதுன்னு தாட்டில் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணியிருக்கணும். ஓடின் வந்து இந்த உலகத்தை வந்து கிளம்பிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6 இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஸ்னாப் வந்து போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த ரியாலிட்டியில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்திருக்கும் அந்த ஸ்னாப்பால். அந்த ஸ்னாப்பை பற்றி கிளியராக நம்ம என் கேமில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ரியாலிட்டி பிரேக் ஆகக்கூடாது நம்ம ஓடின் வந்து பாதுகாத்துட்ருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரே ரீசனாக இருக்கும். நம்ம தேனோஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணுற ஆளே கிடையாது. தான் நினச்ச நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பிளானட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அழிச்சிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஓடின் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் சொன்ன கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், அதாவது நம்ம ஓடின் வந்து இந்த மாதிரி தேனோஸ் ஆல்ரெடி அட்டாக்லாம் நிறையவே பண்ணிகிட்ருக்காரு, நம்ம இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற சமயம் எதுக்கு நம்ம ஓடி வந்து ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி கேட்பீங்க. ஸோ அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் அந்த ஸ்னாப் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸ் லெவலான ஒரு டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா போர்லாம் நடந்துட்டுருக்கு. அது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம தேனோஸ் செய்கிற மாதிரி தான். பட் யூனிவர்ஸ் லெவலில் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்தால் கண்டிப்பாக அந்த இக்ட்ராஸு இந்த உலகத்தில் இருக்க அந்த பேலன்ஸ், அந்த உலகத்தில் இருக்க அந்த அமைதி அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம ஓடின் வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ இது தெரிஞ்சுக்கு நம்ம தேனோஸ் பொறுமையாக நின்று நிதானமாக அடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம தேனோஸையும் வந்து பாராட்டி ஆகணும். பிளான் போட்டால் பைப்பில் கெத்தாக பிளான் போடுறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரே ரீசனாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வேறு ரீசன் உங்களுக்கு வேறு தாட்ஸ் இருக்கலாம், அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நான் தான் மிஸ் பண்ணி தான் அதை கீழே சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ புதுசாக லைக் கமெண்ட் விஷயம் நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.